வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலை பெற்றிருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை அளிக்க ராஜகுமாரன் தொலைபேசி வேலையாக இணைந்திருக்கிறார். ராஜகுமாரன் கூடுதல் விவரங்களை தெரிவிக்கலாம். வாரணாசி தொகுதியை பொறுத்தவரை பிரதமர் மோடி எளிதில் வெற்றி பெறுவார் என்று நம்பப்பட்டது. ஆனால் இன்று காலை வாக்குகள் எண்ணப்பட்ட பொழுது ஒரு சுவாரஸ்ய சம்பவமாக அங்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பிரதமர் மோடி அவர்களை காட்டிலும் முன்னிலை பெற்றுவிட்டார். ஆனால் அடுத்தடுத்த சுற்றுகளில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலை பெற்று வருகின்றார். தற்போது வரை 2,44,000க்கும் கூடுதலான வாக்குகளை பெற்று காங்கிரசினுடைய வலிமையான வேட்பாளர் அஜய் ராயை காட்டிலும் 72,133 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இருக்கின்றார். அவருக்கு அடுத்த நிலையில் அஜய் ராய் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அவரும் கிட்டத்தட்ட 1,00,000 சொச்சம் வாக்குகளை பெற்றிருக்கின்றார். ஆனால் 70,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார். இன்னும் சில சுற்று வாக்கு எண்ணிக்கையின் நிறைவில் பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெற்றதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அங்கு முன்னிலை நிலவரம் ஒவ்வொரு சுற்றுகளிலும் பல்லாயிரமாக தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் இன்று காலை ஒரு பெரும் முன்னிலையை பெற்று ஒரு சுவாரஸ்யமாக வாரணாசி மக்களவை தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை இருக்குமோ என்று நினைத்தாலும் கூட அடுத்தடுத்த சுற்றுகளில் அதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் எடுத்துச் சொல்லுகின்றன. ஒரு சுற்றில் காங்கிரசினுடைய வேட்பாளர் ஒரு சிறிய முன்னிலையை பெற்றிருந்தாலும் கூட அது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பின்னடைவு சந்தித்திருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய வகையில் அமையாமல் உடனுக்குடன் அந்த முடிவுகள் மாற்றி தற்பொழுது இந்த சுற்று மூன்றாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை காட்டிலும் 72,133 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார் வாரணாசி தொகுதியில்.